நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்போவுமே மறக்க மாட்டேன், எப்போவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார் பெரிய ரோல் மாடல் சார். நீங்கள் இன்ஸ்பிரேஷன், கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்றைக்கி பார்வையாளர்கள் பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் அரங்கில் இருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தங்கலானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு அனுபவம். அது நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், இது ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி. அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மாப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆட்டோக்கார் பேசுகிறாரு, ஆசிரியர்கள் பேசுகிறாங்க. எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்கலான், யார் பேசினாலும் தங்கலான். இப்படி ஒரு டாக் எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது முழுக்க முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் இந்த படத்தில் இருக்குது. அந்த கோபம்தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு. அது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள், சில நாட்களில் 2-3 ஷெட்யூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு, அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் ரொம்ப இயல்பாக பழகினேன். எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். குறிப்பாக இங்கே லாபியில் உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தபோது விக்ரம் சார் சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். என்ன அந்த கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான், இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது. அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, மாபெரும் உழைப்பை அவர் கொட்டி இருக்கிறார். உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா, தனஞ்சயன் அவர்கள், அது மட்டுமின்றி என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா, அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்பந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம், இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சில நேரங்களில் கேட்பாங்க. அன்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு, அதே போல் விடுதலை சிகப்பி, அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள், மிக முக்கியமாக சஞ்சய், இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம். எல்லோருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் தூக்கி சுமந்துருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள். இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும். இன்னும் இதை பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் எனக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபக், ஹரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி, அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு
எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போய்ட்டு. இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச உடனே என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்த தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம இன்னும் நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடித்தவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக. ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கும் நன்றி. ஆமாம், எங்கள் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஸோ இந்த படத்தில் காஸ்டியூம் வந்து எடுத்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீவர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீவர்ஸ் வந்து இன்றைக்கி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இங்கே இருக்கேன்னா அது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ என்ன சார்பட்டா பரம்பரையில் இப்போ ஃபஸ்ட்டு படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நம்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சித் தான், அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் இந்த பயணத்தில் நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுலேருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாகவும் கோலங்களாகவும் புள்ளியாகவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாகவும் கங்கம்மலாவும் அரசாணியாகவும் தாட்சாணியாகவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்தில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வணக்கம். தங்கலான் கோல்டன் விக்ட்ரி இது ஞானவேல் சார்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஷூட் போயிட்டுருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்கலான் படத்தை பண்ணார். தங்கலான் படத்தை முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார், நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார். எனக்கு தெரியல என்ன மூடில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு. ஜென்ரலாக ஒரு படத்தில் அவர் ரஞ்சித் பிரதர் பற்றி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசாக உழைச்சிருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டாக இவ்வளோ பெரிய உழைப்பை போட்டு வச்சுருக்காரு, இதை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடித்து அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸாக இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில் மிகச்சரியாக ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது தான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளராக நான் அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணுன்னார். அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபில்ம் தங்கலான்னார். இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியாக அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலாக ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிலேருந்து ஒரு படம் போட்டு முடித்து பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துலேருந்து வரக்கூடிய ரெக்கவரி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் அதில் உள்ள ஆர்டிஸ்ட், அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் விக்ரம் சார். இந்த படத்தோட சோல், ஒரு கலைஞனா இவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திராவில் இந்த படம்ங்க உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 டேஸில் 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையிலேருந்து எனக்கு கால் வருது. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்களில் ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊரில் ஒரு ஷோவில் கிடைக்கும் மதுரையில். ஸோ நீங்கள் நிறையா பேசுவோம், வெளியில் பேசும்பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்குது, வன்மமும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயக்குனராகவே பார்க்குறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவார், நான் என்னோட படத்தில் யாரையோ அருவாலை எடுத்துகிட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரியெல்லாம் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு ஜென்ரலாகவே அவருடைய படத்தில் பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் கூட்டமாக அலையலையாக வந்தாங்க. அது சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு. இது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுன்னா ஆந்திராவில் இன்னொரு மேஜிக் பண்ணிச்சு. ஆந்திராவில் ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்தில் நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்துடணும், இயக்குனராக என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திராவிலேருந்து பேசுகிறாரு. ஸோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, தான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியாக ஓப்பி அடித்து சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது தங்களா. நீங்கள் என்னென்னா இந்த படத்துக்குள்ளே போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியாக ஒரு படம் பண்ணிடலாம், யாரை வேணாலும் 2 சீனில் கைத்தட்ட வச்சிடலாம், அருவாலை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க. மிகச்சரியான ஒரு உழைப்போட, மிகச்சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை மக்கள்கிட்டேருந்து பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஞானவேல் சார் இன்றைக்கும் துபாயில் இருந்தார், அவரால் வரவே முடியலை. அவ்வளோ பெரிய சந்தோஷமாக சொன்னார். நான் ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை. எனக்கு
ஒரு எபிக் ஃபில்மா? அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இது வந்து எங்களோட முதல் மேடை. அந்த மேடையை அமைத்து தந்த நண்பர், தம்பி, தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரஞ்சித் எனக்கு ஜூனியர், பட் சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர். நான் இதுக்கு முன்னாடி வந்து மூடர்குடம், தீரன் அதிகாரம் 1, காலா, இதுக்கெல்லாம் அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்னு அனிமேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்டு மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக நட்சத்திரமும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு வேவ் லென்த்தில் வந்து ரஞ்சித் வந்து எனக்கு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாப்படி. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சரின்னு சொல்லி இறங்கின அட்டெம்ப்ட் தான் அது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் நடக்கிற ஆக்டிவிட்டீஸு எல்லாமே புதுசாக இருந்தது, பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா உழைப்புன்றது பயங்கரமான உழைப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த மதுரை லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை இந்த காடையனோட போர்ஷன் ஆந்திராவில் எடுத்தோம், அங்கேயும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்மள சைட்லேருந்து எந்த விஷயமும் தப்பாயிடக்கூடாது, ஸோ நல்லா ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டிருக்கோம். இதில் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்பு பார்த்துருப்பீங்க, பேந்தர், அப்புறம் பஃபலோ சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டரும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வயல் சாங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பண்ணி வந்து ஒரு மலை பேக்ட்ராப் ஆகட்டும், இப்போது அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ் வந்து இவிபியில் ஷூட் பண்ணது தான், அதுக்குண்டான ஒரு பேக்ட்ராப், செட் எக்ஸ்டென்ஷன்ஸு. அதுக்கப்புறம் ஆற்று கடந்து போகிறது வந்து நாங்கள் தொட்டிக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது விஎஃப்எக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஹிடனாக நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் விசிபிளாக தெரிஞ்சது வந்து உங்களுக்கு அந்த பாம்பு, பேந்தர் மாதிரி தெரிஞ்சுக்கணும், தவிர இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெட்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய எரேஸ் பண்ணி, ஸோ விஎஃப்எக்ஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், எரேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்தை ரெக்டிஃபையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைச்சு தந்த மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி எங்கள் ஹைப்ரிட் ஸ்டுடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எங்களோட வெண்டார்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். குறிப்பாக எங்களோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஜான் வர்கீஸ், அவர் தான் ஃபுல் ஆன் ஸ்பாட்டில் ஷூட்டில் இருந்தார், ரொம்பவே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி டிஎஸ்பின்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பேவுட்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க ஹெல்ப் பண்ண நிறைய ஸ்டுடியோஸ் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்களோட நன்றிகள் எல்லா ஸ்டுடியோஸுக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். தேங்க்ஸ் ரஞ்சித். அதே மாதிரி ரஞ்சித் பற்றி சொல்லணும்னா, இஸ் எ விஷனரி டைரக்டர், ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர் கிட்ட வந்து ஒரு வேலை செய்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய தடவை நாங்கள் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், நான் வித்தவுட் சவுண்டில். ஸோ ஒரு விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதாவது சினிமாவில் வந்து மிஷன் சீன் ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஆஸ்பெக்ட்னா, உதாரணத்துக்கு ஒரு காஃபியோ டீயோ போடுறீங்கன்னா ஒரு பால், ஒரு சர்க்கரை, ஒரு காஃபி தூள் எவ்வளோ பதத்தில் இருக்கணும், அந்த ப்ரொப்போர்ஷன் மிஸ் ஆகாமல் இருக்கணும், அப்போ தான் அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மிஷன் சீன்றது ஒரு ஷார்ட்டில் ஒரு கேமரா ஒர்க், லைட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாம் அதோட ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே செதுக்கிற ஆள். விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் யூஸ் பண்ணியிருப்பார், மெட்டஃபோர் இருக்கும், சப்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பவர் டைனமிக்ஸ் பற்றி நிறைய பேசியிருப்பார். ஸோ எனக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு இது. ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறமா வந்து தங்கலானுக்கு எடிட்டிங்க்கு பயங்கரமாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் சைடு எல்லாருக்குமே வந்து அப்ரிசியேஷன் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் வந்து சினிமோட்டோகிராஃபர், அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த படம் மூலிமா மூவ் ஆயிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மெயின் டெக்னீஷியன்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், ரொம்ப நம்புவார், ரொம்ப லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் ப்ராப்பராக. அது வந்து ஸோ இந்த கிரெடிட்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் அண்ணா தான். ஸோ இந்த படத்தில்
எனக்கு எடிட்டிங்கில் வந்து ரொம்ப சேலஞ்ச். ஸோ டெய்லி கன்ஃபியூஸாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சார் மைண்டுக்குள்ளே ஓடுற கதையை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் விக்ரம் சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து பெரிய அனுபவம். நான் எல்லா ஷாட்டுமே ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எடிட்டிங்கே மறந்து பார்த்துட்டு இருப்போம்ல ஒரு ஷாட்டை, அந்த மாதிரி பிரமிச்சு பார்த்தேன் அவரோட ஒர்க் எல்லாமே வந்து. ஸோ ஒரு படத்துக்காக லைக் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆக்டர் விக்ரம் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அருள் மோசஸ், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தான். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடந்த ஒரு 2 மாதமாக தூங்கவே இல்லை யாருமே, அவங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாற்றின எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.